ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. இந்த சப்ஜெக்டில் ஒன் ஆஃப் த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டாபிக் நம்ம ரெனேசன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா அக்ரேரியன் ரெவல்யூஷன். ஸோ அக்ரேரியன் ரெவல்யூஷன் அப்படின்றது இந்த அக்ரிகல்ச்சுரல் வைஸ் ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்றத அந்த அக்ரேரியன் மூமெண்ட் அப்படின்றது எது கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ கைட் கிடச்சிருக்குன்றதுனால உங்களுக்கு கைடில் இருக்க எஸ்ஸேஸே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் த அக்ரேரியன் ரெவல்யூஷன். ஸோ இதில் ஓவராலாக அந்த டாப்பிக்கில் வர எல்லாமே வந்து அடங்கிடும். லைக் சப் டாபிக்ஸ்லாம் கொடுத்து ப்ராப்பராக ஒரு எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். Agrarian Revolution refers to the great changes that took place in the agricultural methods of England during the second half of the 17th century and the first half of the 18th century. Due to this agrarian revolution, open field system disappeared and a rotation of crop was introduced. In the field of agricultural scientific methods were applied and larger farms replaced small holdings. ஓகே, இந்த எஸ்ஸேல என்ன சொல்ல போகிறாங்க, எந்த விஷயத்தெலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்கன்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த ஒரு பேராகிராஃபில் சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அக்ரிகல்ச்சரை வந்து அந்த வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ அக்ரிகல்ச்சர் மெத்தட் இங்கிலாண்டில் முக்கியமாக இங்கிலாண்டில் அக்ரிகல்ச்சர் மெத்தடில் வந்து என்னென்ன கிரேட் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துச்சு, இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் ஒன்று வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த டைமில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 17th century அண்ட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century. லைக் 17th century எண்டிங் 18th century ஸ்டார்டிங் அந்த டைமில் அந்த மிடில் பீரியடில் வந்து அந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரெவல்யூஷன் மூலிமா ஓப்பன் ஃபீல்டு சிஸ்டம் அப்படின்ற முறையை மாற்றி ஸோ அதை டிஸப்பியர் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னன்றதை நம்ம பேராகிராஃபில் இது போக போக வந்து நம்ம இந்த ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம்னா என்ன, ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நார்மலாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விவசாயம் ஏன்னா அப்போ லாபமே கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், இது மூலிமாச்சும் நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் லார்ஜர் ஃபார்ம்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ்டு பை ஸ்மால் ஹோல்டிங்ஸ். ஸோ சின்ன சின்ன இப்போ ஒவ்வொருத்தவங்க இப்போ இந்த வில்லேஜ் சைடில் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு இடம் இருக்கும். அவங்கவுங்களுக்கு வந்து கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணி அவங்க அது மூலிமா வந்து சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு லைக் ஒரு பெரிய ஃபார்மாக வந்து ஒரே ஆள் வந்து அதை நிர்வகிக்கிற அதை பார்த்துக்கிற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் நிறைய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை போக போக நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு காஸ் ஃபார் த ரெவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்ப்போம். The open field system of the old days was wasteful because every year one of 3 fields were out of cultivation. According to the old system, a farmer's land was scattered. He took a long time to reach his remote stripe of land. This was a waste of time. Carrying out experiments in agriculture method was impossible. In order to meet the demands of the increasing population, introducing new methods became a must. The scarcity of food increased its price, so the old farmers resolved to produce more and earn more money by applying new methods. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம்னா என்ன, ஒரு நிலம் இருக்கும், அதில் வந்து லைக் ஓப்பனாகவே அந்த ஃபீல்டில் வந்து விவசாயம் பண்ணுறது, பயிரிடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஓல்ட் டேஸில் இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த டைமில். இது ஒரு லாபமே கிடைக்காத ஒரு இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டு அப்படி இருக்குன்னா ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்து சொல்கிறது ஒரு 3 ஃபீல்ட்ஸில் அவுட் ஆஃப் 1 ஃபீல்டு தான் வந்து அந்த அட் டைமில் வந்து அவங்களால கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபீல்டுமே அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அதை க்ளீன் அவுட் பண்ணி அது ஒரு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ பாப்புலேஷன் அதிகமாகும்போது ஃபுட்டோட தேவை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் பெரியஸாக அது வந்து அதிகமாக தேவைன்றதுனால ஸோ ஒரு புது நியூ மெத்தட்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்ப்போம், நியூ மெத்தட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, லைக் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு அப்படின்னா வந்து ஒரு ஒன் பார்ட் மட்டும் எடுத்து அதில் மட்டும் விவசாயம் பண்ணி அப்படி பண்ணிகிட்டு இருக்குது வேஸ்ட் ஆஃப் டைம். இதுவே வந்து இன்னும் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா அதையே 4ஆக டிவைட் பண்ணி, ஸோ ஒன்றுத்தில் வந்து பார்லி, ஒன்றுத்தில் கோதுமை, இன்னொரு சைடு வந்து நெல் போடுறது, இன்னொரு சைடு வேறு ஏதாவது க்ராப்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி 4ஆக டிவைட் பண்ணி போட்டால் லாபமும் அதிகமாகவும், அதில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட்டும் வந்து வேரி ஆகும். அண்டு அது மட்டும் இல்லாமல் அது மாற்று தீவனமாகவும் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலையுமே வந்து லாபம் வரும். ஸோ இந்த ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டமை விட ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்ற மெத்தட் மாற்றினால நிறைய லாபம் வந்துச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு புது சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். என்க்ளோஷர் ஆஃப் லேண்ட்ஸ். Okay. During the region of George II and George III, many enclosure acts were passed to enclose lands. A commissioner was appointed to carry out the reallocation of land. By this enclosure act, the small owners were forced to sell their lands to rich landlords. It was a wealthy man who were benefited much by this act. By this act, about 3 million acres of land were enclosed. ஓகே, ஸோ இந்த டைமில் யார் ரூல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் II அண்ட் ஜார்ஜ் III, இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெனி என்க்ளோஷர் ஆக்ட்ஸ், அடைப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னா என்க்ளோஸ் லேண்டெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு, லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ ரிச் பீப்புள், ஒரு ஊரில் ரிச் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப மிடில் கிளாஸு, ரொம்ப புவர் பீப்புள்ஸ் வச்சுருக்கோம். அவங்க நிலலாம் வந்து நீங்கள் இந்த ரிச் பீப்புள்ஸ்க்கு விற்று தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் போட்டு, ஏன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிலம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இது இவங்களுக்கு விற்றுட்டு நீங்கள் போங்கன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு பேடான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க. ஸோ நீங்கள் விற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் போட்டு அவங்ககிட்டேருந்து அதை பறித்து எடுத்துக்கிட்டு, ஸோ இவங்களும் ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க. பட் இவங்க தனித்தனியாக இப்படி பண்ண தேவையில்ல, இந்த நிலம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஆள் வச்சு நிர்வாகம் பண்ணி எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா இது நிறைய லாபம் கிடைக்கும். ஃபுட்டும் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒவ்வொருத்தவங்க தனித்தனி இது பண்ணி இதாமல் எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபார்மாக ஆக்கணும், ஒரு லார்ஜ் ஃபார்ம் ஐடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் கிரியேட்டிங் லீகல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டு லேண்ட், ஒரு லேண்டோடைய லீகல் ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக ஒரே ஆள் கவனிச்சிக்கிற மாதிரி வந்து நிறைய ரிச் பீப்புள்ஸ்க்கு வந்து லேண்டை விற்றுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதுனால வெல்த்தி மேனுக்கு தான் வந்து பயங்கர பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இது மூலிமா. ஸோ இப்படி இவங்க என்க்ளோஸ் பண்ணி லேண்டை வந்து 3 மில்லியன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி என்க்ளோஸ் பண்ணி ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கவங்க, அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வாங்க வச்சு டெவலப் பண்ணி அப்படி ஃபார்மிங் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீஅலோகேஷன் ஆஃப் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷனரே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, நீ இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் அலோகேட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த புவர் பீப்புள்ஸ் அவங்களே கொஞ்சம் நிலம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ஏதோ விவசாயம் பண்ணிட்டுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள துரத்து அடிக்கப்பட்டு ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி பெரிய வேறு அந்த இடத்த விட்டே வேறு இடத்துக்கு போய் பிச்சை எடுக்கிற நிலைமை கூட வந்திருக்காங்க. ஸோ இதை எண்ட் பார்ட்டில் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்படி ஒரு ஆக்ட் வந்திருக்கு இந்த டைமில், அக்ரேரியன் ரெவல்யூஷனில் இப்படி மக்களை இப்படி கஷ்டப்படுத்திருக்காங்க, இப்படி ஒரு ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதனால் அட்வான்டேஜஸ் இருக்குது தான், பட் அட் த சேம் டைம் இப்படி இவங்களை பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயன்றது தான் சொல்கிறாங்க. அண்டு ஜெத்ரோ டல் அப்படின்ற ஒரு பர்சனோட நேம் தான் சொல்கிறாங்க. யாருன்னு பார்ப்போம். The enclosure acts enable the farmers to make new experience. For instance, Jethro Tull of Berkshire invented a drill for sowing seeds. This drill made channels on the land and sowed seeds into them and closed them at the same time. Tull made experiments on selecting seeds on depth to which the seeds to be sown and the amount of seeds to be sown in an acre. Okay.
ஸோ இந்த என்க்ளோஷர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று, அடைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, பட் இவங்கள பீப்புள்ஸை வந்து இப்படி கஷ்டப்படுத்துனாங்களேன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஓகே, இப்போ பெனிஃபிட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த என்க்ளோஷர் ஆக்ட் மூலிமா வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸாக இருந்துச்சு. ஸோ ஜெத்ரோ டல் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பர்க்ஷயர் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு சீட்ஸ்லாம் வந்து நிலத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு ட்ரில் மிஷின் மாதிரி, ட்ரில் ஃபார் சோவிங் சீட்ஸ் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது மூலயமா அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதுவே வந்து பள்ளம் எடுத்து அதுவே சீட்லாம் போட்டு அதுவே அட் த சேம் டைம் அதையே க்ளோஸ் பண்ணும். ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய என்ன சொல்கிறது, நிறைய இதுக்காக செலவு பண்ணி ஆட்கள் வச்சு ஸோ இப்படி பண்ணே தேவையில்லை. நிறைய இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக வந்து ஒன்று கொண்டு வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைப் ஆஃப் சீடும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு சில சீட்லாம் வந்து ரொம்ப ஆழமாக நோண்டி வச்சா தான் வரும், ஒரு சில சீட்லாம் மேலோட்டமாக தான் போடணும். ஸோ எந்தளவுக்கு டெப்த்து போடணும், ஸோ இப்போ ஒரு ஏக்கருக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்து இவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஓகே, இந்த ஒரு மெத்தட் தானே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். ஓப்பன் ஃபீல்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு இந்த ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். Charles Townshend of Norfolk was a pioneer in introducing the 4-field rotation system by which turnip, clover, barley and wheat were grown, so no land remained fallow. Turnip and clover restored the fertility of lands and moreover it gave fodder to cattle. Okay. ஸோ இவர் தான் சார்லஸ் டவுன்ஷெண்ட் ஆஃப் நார்ஃபோல்க், அவர் இருக்கிறோடைய பிளேஸோட நேம் நார்ஃபோல்க். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா, இப்படி ஒரு சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் பயனியர், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். 4 ஃபீல்டு ரொட்டேஷன் சிஸ்டம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து 4 டிவைட் பண்ணி அந்த இடத்த, ஸோ ஒரு பாகம் வந்து டர்னிப் விதை போட்டு அதை வளர வைக்கிறது, க்ளோவர் போட்டு வளர வைக்கிறது, பார்லி போடுறது, வீட் போடுறது அப்படின்னு சொல்லி 4 விதமாக போடுறது. ஸோ இதனால் எந்த லேண்டும் வந்து எம்டியாக தரிசு நிலமாக எதுவும் இருக்காது. இது ஒரு இடத்துல தான் பண்ண முடியும், இன்னொரு இடம் தரிசாக கிடக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லா இடத்தையுமே ஒரு உபயோகமாக மாற்றுற மாதிரி வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு. அண்ட் அந்த டர்னிப், க்ளோவர் இந்த 2 விஷயமும் வந்து லேண்டோட ஃபர்டிலிட்டியை வந்து அதிகமாக்கும், நில வளத்தை வந்து அதிகமாக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து நிறைய செடி இருக்குது. அதை வந்து நம்ம விவசாயம் பண்ணி அந்த இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம போடுற எதுவாக இருந்தாலும் நல்லா செழிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி நிலத்தோட ஃபெர்டிலிட்டியை அதிகமாக்குறது வந்து நிறைய செடிகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோடைய வேஸ்டேஜ் அண்ட் இதோட செடிகள் இது எல்லாமே வந்து கேட்டலுக்கு ஒரு ஃபோடராக மாறுது, ஒரு தீவனமாக மாறுது. நிறைய கேட்டல்ஸ் ஃபார்மர்ஸ்னாலே வந்து முக்கியமாக கேட்டல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஆடு மாடு கோழின்னு நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தீவனமாகவும் இது மாறுது. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் தாமஸ் கோக். The work of Townshend was followed by Thomas Cook, who added bone manure to his soil and increased his field. By cultivating clover and other roots, he increased the number of cattle in his land. By introducing artificial food like oil cake, he flattened the cattle. Yearly meetings were held at his house where agriculture topics were discussed and advices were given. He planted trees on his land which led to the increase in the rent of land. Okay. ஸோ டவுன்ஷெண்ட் அப்படின்றது தான் அந்த ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ்ன்ற பயனியர். ஸோ இவருக்கு அடுத்து இவரை ஃபாலோ பண்ணி யார் வரான்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கோக் அப்படின்ற. இவர் என்ன எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சாயிலில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காருன்னா போன் மேனர் அப்படின்றது ஒரு எலும்பு உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு போன் மேனரை வந்து சாயிலில் நிலத்தில் ஆட் பண்ணும்போது ஸோ அது மூலிமா நம்ம அதில் சீட் போட்டு நம்ம ஒரு ஏதோ ஒரு இது ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், சீட் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மகசூல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது கொடுக்குற அமௌண்ட்டாக இருக்கட்டும், அது மூலயமா நல்ல ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அது மூலயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இது மாதிரி க்ளோவர் இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இதுக்கு நிறைய கேட்டல்ஸை வந்து அதிகமாக்குறாங்க. அதெல்லாம் வந்து தீவனமாக மாறுது இல்லையா, அதுக்கு நம்ம நிறைய கேட்டல்ஸ் வளர்த்தா ஸோ இன்னும் நம்ம பெட்டராக இருக்கும்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க. அண்ட் ஆயில் கிக், அதாவது புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மாட்டுக்கு, அதுமாரி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கேட்டல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளாட்டண்டாக நல்ல இப்போ ஒரு சில மாடெல்லாம் விற்று என்ன சொல்கிறது கறிக்காக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு சிலது வந்து
நிறைய மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதுமாதிரி ஃபேட் அண்ட் நல்லா கொழுப்பு அதிகமாகிறதுக்காக அதுக்கு வேண்டிய எல்லாமே நல்லா கொழுன்னு மாடு ஆடு எல்லாம் இருக்கணுன்றதுக்காக ஸோ இந்த ஆயில் கேக் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்டு அவருடைய வீட்டில் வந்து இயர்லி மீட்டிங்ஸ் வருஷத்தில் ஒரு தடவை வந்து இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் அதோடைய அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படிலாம் வந்து அதிகப்படுத்தலாம், அவங்களோட நிலத்துல ஈவன் நிறைய ட்ரீஸ்லாம் வந்து பிளான் பண்ணுறது, இது மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நியூ மெத்தட்ஸ் இன் ஸ்டாக் ப்ரீடிங். இட் வாஸ் ராபர்ட் பேக்வெல் ஆஃப் லைச்செஸ்டர் who introduced new methods of stock breeding. By experiments, he produced a new breed of sheep which fattened quickly and weighed heavily. This induced the other farmers to adopt new method. ஓகே, அடுத்து என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பேக்வெல் அட் லைச்செஸ்டர் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து. அண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரீடிங், அதாவது அந்த டைம்லேயே வந்து சார்லஸ் டார்வின் லைக் ஷீப் வச்சு வந்து நிறைய வந்து க்ளோன் பண்ணி நிறைய கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து நிறைய நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப்பை வந்து கொண்டு வர்றார். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா விச் ஃபேட் அண்ட் குவிக்லி, சீக்கிரமாக வந்து நல்லா கொழுன்னு குண்டாயிடும். அட் த சேம் டைம் ரொம்ப நல்ல வெயிட் ஹெவியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுதானே அதிக விலைக்கு எந்தளவுக்கு வெயிட் இருக்கோ அந்தளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா இந்த ஆடு மாடு விஷயத்துலலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தார், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இவர் பண்ண இந்த மெத்தடை நிறைய ஃபார்மர்ஸும் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, royal patronage. The king patronized new methods in the agriculture field. George III was so interested in farming that he was affectionately called as Farmer George. Established a model farm at Windsor. Okay. ஸோ கிங்லாம் வந்து ஆதரிச்சாங்க, இது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நியூ மெத்தட்ஸ்லாம் கொண்டு வரதான் ஆதரிச்சாங்க. அண்ட் ஜார்ஜ் III வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஃபார்மிங்கில், அந்த டைமில் ரூல் பண்ணவர் இவர் தான். ஃபார்மிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன். ஸோ அதனால் இவர் ரொம்ப அன்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்மர் ஜார்ஜ் அப்படின்னு தான் இவர் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வின்ஸ்டர் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ஒரு மாடல் ஃபார்ம் எப்படி இருக்கணும், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்ம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு மாடல் ஃபார்மே வந்து உருவாக்கியிருக்காரு. And in agricultural writings பாருங்க, much of the success of the movement was due to writings of agriculture writers. The most famous among these writers was Arthur Young. His book called Annals of Agriculture was published. Young, the secretary of the board, gave practical lessons to farmers in applying new methods in the field of agriculture. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட், இந்த அக்ரேரியன் மூமெண்ட்டுடைய மெயின் சக்ஸஸ் எது மூலயமா வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் அக்ரிகல்ச்சரல் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, இவங்களால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் யங் அப்படின்றவர். ஸோ அவரோட புக், அதோட நேம் வந்து அனல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு புக் பப்ளிஷ் பண்ணார். ஸோ அண்ட் ஸோ இது மூலிமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு செக்ரட்டரி ஆஃப் த போர்டு, அந்த போர்டு அந்த இதுக்குன்னு அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக வந்து நிறைய போர்டு மெம்பர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு அதில் செக்ரட்டரி. இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் சொல்கிறார், ஃபார்மர்ஸ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ எப்படிலாம் வந்து நியூ மெத்தட்ஸ்லாம் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ புதுவிதமாக எப்படிலாம் பண்ணால் மகசூல் அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஈவன் அவரோட புக் அனல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன். ஸோ இதான் வந்து இந்த பார்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது வரைக்கும் அட்வான்டேஜஸ் இந்த என்க்ளோஷர் ஆக்ட் மூலிமா என்னெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் நடந்துச்சு, நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய லாபம் ஈட்டக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அட் த சேம் டைம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. த என்க்ளோஷர் சிஸ்டம் லீட் டு த க்ரோத் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம். ஈவன் த ரிச் லேண்ட்லார்ட்ஸ் borrowed money from the banks to carry out the agriculture works. ஓகே, இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் சிஸ்டம் மூலிமா பேங்கிங் சிஸ்டம் வந்து நல்ல க்ரோத்துக்கு வந்துச்சு. அப்படின்னா வந்து இப்போ நமக்கு காசு இல்லை அப்படின்னும் போது நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸ் தானே நம்ம போய் நம்ம அங்கே தானே காசு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டமோடைய அந்த க்ரோத் அதிகமாகிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ரிச் லேண்ட்லார்ட்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப பணக்காரங்களாக இருக்கவங்க கூட அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்காக இது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்காக இந்த மாதிரி ஃபினான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி போய் கேட்டு அது மூலிமா வந்து அவங்க மணி பாரோ பண்ணி வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. And the enclosure system which forced the small independent farmers to sell their lands made them to leave the country. They went to cities in search of jobs. Most of them were disappointed and became beggars in cities.
ஓகே, இந்த மாதிரி வில்லேஜில் இப்படி அவங்களுக்கும் ஒரு சின்ன நிலம் வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த என்க்ளோஷர் சிஸ்டம் ஒன்று வந்து அந்த ஸ்மால் இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ் அவங்க லேண்டெல்லாம் நீங்கள் விற்று தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரி விட்டு வெளியே போக வச்சு, ஸோ அவங்க ஜாப்காக சரி வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லி சிட்டிஸில் நிறைய இடத்துல போய் தேடி, ஸோ எங்கேயுமே ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்காது, ரொம்ப மனசு டிசப்பாயிண்ட் ஆகி பெக்கர்ஸ் அந்த சிட்டிஸ்லேயே பிச்சைக்காரனா அலையிறாங்க. ஸோ அப்போ ஈவன் அந்த ஓல்டு பீரியடில் எப்படி ஃபார்மர்ஸோட நிலைமை எப்படி இருந்துச்சோ ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்களோட நிலைமை வந்து அந்தளவுக்கு மாறிடுச்சானா இல்லை, நிறைய இப்பயும் துன்பங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ ஈவன் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் கூட நிறைய அந்த ஃபார்மர்ஸோடைய போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட எண்டிங்கே இல்லை, இது பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். And from the point of view of national production, it was an advantageous one, but it did much for harm to them small peasants. Okay, so national production overall பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு advantageous one தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஸ்மால் பீசன்ஸோட லைஃப்பை வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்க்கு கொண்டு வந்துச்சு. ஒரு நிலம் வச்சு சொந்தமாக ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க, அது விற்க வச்சு அவங்கள பிச்சைக்காரனாக ஆக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒன்று பண்ணது ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது இந்த அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். இப்படி தான். ஸோ இதில் இப்படி தான் வந்து இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்றது ஸோ டீட்டெயில்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இதுக்கான எஸ்ஸே. ஸோ எல்லா எஸ்ஸேயும் நான் கொடுக்குறதெல்லாம் ஜஸ்ட்டு பார்க்காம அதை ரைட் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிக்காக இல்லை, நார்மலாக தான் கொடுத்துருக்கேன். ஈவன் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மெமரி பண்ணவும் அதை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிஃபார்ம் பில்ஸ் அண்ட் விக்டோரியன் ஏஜ் இந்த வரக்கூடிய வீடியோஸில் இந்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.